பொது வெளியில பேசுறீங்க அப்படின்னும் போது நீங்க திட்டமிட்டு இந்த கூட்டணியை உடைப்பதற்கான வேலையை பாக்குறீங்க. காங்கிரஸ் கட்சிக்குள் இருக்கக்கூடிய RSS காரர்கள் அப்படிங்கிற ஒரு விமர்சன துணி உங்க மேல விழுந்திருக்குது. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன சார்? காங்கிரஸ்குள்ள இருக்கிற ஒரு RSS காரன் கூட இல்லை. காங்கிரஸ்ல ஒரு சங்கி கூட இல்லை. அதை நான் தெளிவுபடுத்துறேன். காங்கிரஸ்காரங்க கடந்த 50 ஆண்டுகளாக தமிழக காங்கிரஸில் எந்த ஒரு பலன் அடையாமல், எந்த ஒரு கொள்கை மாறாமல் அப்படியே இருக்கும். அதனால இந்த விமர்சனம்க்கு பதில் கொடுக்க வேண்டியது அவசியமே இல்லை நான் நினைக்கிறேன். தேர்தலில் வெற்றி பெற்ற மறுநாளில் இருந்து மிக தீவிரமான எதிர்க்கட்சியா செயல்பட்டு இருந்தீங்கன்னா உங்க கட்சி வளர்ந்துருக்கும் சார். பிஜேபி எதிர்த்து நீங்க ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணிருக்கணும் சார். நீங்க யார் சொன்னாரு பிஜேபி ஆர்ப்பாட்டம் பண்ணல? இது செல்வபிரந்தகை தலைமையில எத்தனை ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கோம். ஓகே சார், ஒருவேளை நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். ஒருவேளை விஜய் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் ஒரு கட்சி ஆரம்பிக்கலன்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று காங்கிரஸ் கட்சி முழக்கத்தை முன்வைத்திருக்குமா? டைரக்டான கொஸ்டின். 100% முன்வைத்து 100%. புதுவெளியில் பேசாத ராகுல் காந்தியை ஜனநாயகனுக்காக தமிழ் கலாச்சாரத்தின் மீதான தாக்குதலும் ட்வீட் போட வச்சது யாருன்னு கேக்குறாங்க. போட வச்சது யாரு? என்னங்க இது? அவர் அரசியலுக்கே வர்றதுக்கு முன்னாடி மெரிசலுக்கே இந்த மாதிரி ட்வீட் போட்டார் அவரு. ஒரு சில இடத்துல இந்த கட்சி இந்த கூட்டணியால வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு மிக குறைவா கூட இருக்கு. ஓகே, அந்த இடங்கள்ல கூட நமக்கு தலைவர் இருக்காங்க, அவங்களால நிக்க முடியாம போகுது. ஏன்னா அவங்க தொகுதியில அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவா இருக்கு. அது கூட ஒரு நெருக்கடி தானே. நல்லா தலைவர்கள் இருக்காங்க, எனக்கு ஒரு சம்பவம் வாங்க முடியாது. ஒரு சமயம் சார் கூட்டணி ஆட்சி அமைஞ்சதுன்னா இதை சாதிக்க முடியும் சார், கூட்டணி ஆட்சி இல்லாதனால இதை சாதிக்க முடியல சார் அப்படின்னு ஏதாவது இருக்கா சார்? நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. Nemathi Property Management. Contact 7667008999. Fourth Estate தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் Fourth Estate தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய திரு மோகன் குமாரமங்கலம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் அருள். நலமா இருக்கீங்களா சார்? எப்படி இருக்கீங்க? ஹாப்பி பொங்கல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். உங்களுக்கும் ஹாப்பி பொங்கல், உங்க நேயர்களுக்கும் கூட இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். மிக்க நன்றி சார். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன், மிக்க மகிழ்ச்சி சார். நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இன்றைக்கு தமிழ்நாட்டில் எந்த கட்சி பரபரப்பாக பேசப்படுகிறதுனா காங்கிரஸ் கட்சியாக இருக்கிறது. அதுவும் காங்கிரஸ் கட்சி தான் செய்திகளுக்கு பஞ்சம் இல்லாம தொடர்ச்சியா ஊடகங்களுக்கு செய்தியை வச்சுக்கோங்கன்னு கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. அதுல குறிப்பா நீங்களும் ஒரு முக்கியமான ஒரு மனிதரா அறியப்படுறீங்க சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காங்கிரஸுக்குள் நடக்கிறது என்ன சார்? நம்ம அது ஒரு ஓப்பனிங்ல இருந்து போயிடலாம். வாட்ஸ் ஹேப்பனிங் இன்சைட் காங்கிரஸ் ஆக்சுவலி இன் தமிழ்நாடு? ஒன்னும் இல்லைங்க, காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்துவதற்கு கிராமப்புற கமிட்டிகள் எல்லாம் அமைக்கப்பட்ட பிறகு இப்போ ஒரு பேச்சுவார்த்தைக்கு, கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு ஒரு 5 குழு அமைத்திருக்காங்க. இருமுறை போயிட்டு அவங்க முதலமைச்சர் அவர்களை சந்திச்சு இப்போ அவங்களுடைய அழைப்புக்காக நம்ம காத்துட்டே இருக்கோம். இந்த வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவது அவ்வளவுதான் நடக்குது. அப்படியே வேற ஒன்றும் பெருசு நடக்கல. ஆமா, இந்த கூட்டணியில் ஏற்பாடுகளில் ஒரு சில மாற்றங்கள் நம்மிடம் ஒரு சில பேர் விரும்புகிறார்கள். அது நான் ஓப்பனா சொன்னா பெரும்பான்மை காங்கிரஸ் தொண்டர்கள் கூட விரும்புகிறார்கள். அது என்னன்னா, நம்ம இந்த வரக்கூடிய ஆட்சியில் அதிகாரத்தில் ஒரு பங்கு கேட்கிறோம். அது வெளிப்படையாக இன்னும் சில நண்பர்கள் நம்ம கட்சியில நாடாளுமன்ற உறுப்பினர் திரு மாணிக் தாகூர் உட்பட்ட கேட்கிறோம். எதனால கேட்கிறோம்னா அதுதான் நமக்கு இந்த நேரத்துல சரியான ஒரு முடிவு என்று தோணுகிறது. ஆனா அது கடைசி எடுக்கக்கூடிய முடிவு தலைமை தான் எடுக்க போறாங்க, அதுல மாற்று கருத்து இல்லை. இல்ல, ஆனா நீங்க 4 சுவற்றுக்குள் பேசி முடிக்கப்பட வேண்டிய விவகாரங்களை பொது வெளியில பேசுறீங்க அப்படின்னும் போது நீங்க திட்டமிட்டு இந்த கூட்டணியை உடைப்பதற்கான வேலையை பாக்குறீங்க. காங்கிரஸ் கட்சிக்குள் இருக்கக்கூடிய RSS காரர்கள் அப்படிங்கிற ஒரு விமர்சன துணி உங்க மேல விழுந்திருக்குது. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன சார்? காங்கிரஸ்குள்ள இருக்கிற ஒரு RSS காரன் கூட இல்லை. இது மாதிரி இந்த விமர்சனங்கள் எல்லாருமே புரிதல் இல்லாதவர்கள் தான் பண்ண முடியும், வேற ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்லை. அதாவது இது ஒரு சில ஐடி விங் இருக்கு,
அவங்களுடைய ஒரு ஈகோ சிஸ்டம் இருக்கு. நீங்க ஆட்சி விமர்சனால் நீங்க சங்கியா சொல்றாங்க. நீங்க எந்த விஷயத்துல கேள்வி கேட்டால்னா அவங்க சங்கி முத்திரை குத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க. அவங்க சொல்றதுனால நாங்க சங்கி மாற போறது இல்லை. காங்கிரஸ்ல ஒரு சங்கி கூட இல்லை. அதை நான் தெளிவுபடுத்துறேன். காங்கிரஸ்காரங்க கடந்த 50 ஆண்டுகளாக தமிழக காங்கிரஸில் எந்த ஒரு பலன் அடையாமல் எந்த ஒரு கொள்கை மாறாமல் அப்படியே இருக்கும். அதனால இந்த விமர்சனமுக்கு பதில் கொடுக்க வேண்டியது அவசியமே இல்லை நான் நினைக்கிறேன். ரெண்டாவது, கூட்டணியில ஒரு மாற்றம்னா கூட்டணி நம்ம வேற கட்சிக்கு நம்ம கூட்டணிக்கு போகணும் நாங்க சொல்லவே இல்லை. இந்த கூட்டணியில இருக்கிறது ஒரு சில விதிமுறைகளில் மாற்றம் நாங்கள் விரும்புகிறோம் என்று சொன்னா அதனால நம்ம கூட்டணி உடைப்போமா? அதனால கூட்டணி உடைக்க போகுதா? இப்ப வெளிப்படையா ஏன் கேட்கறோம்னா அவங்க கூட வெளிப்படையா தானே கேட்கிறாங்க. இப்போ மத்தியில் கூட்டாட்சி, மாநில சுயாட்சி, இது வெளிப்படையாக அவன் சொல்லவே இல்லையா? அது எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி தான் அவர் பேசுறாங்க. அறிஞர் அண்ணா அந்த காலத்துல அது சொல்லும் போது கூட்டாட்சி தத்துவத்தை பாதுகாக்கணும் என்ற எண்ணத்தோட தான் சொன்னாரு. அது நீங்க மாநிலத்துல கட்சிகளோட சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்க முடியாது என்று சொல்லவே இல்லையே. பெடரலிசம் வேற, ஒரு கோலிஷன் கவர்மெண்ட்னா வேற. கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஆனா அந்த வார்த்தையை எடுத்து அவங்க கன்ஃபியூஸ் பண்றாங்க. அது கூட்டாட்சி தத்துவத்துக்கு பாதுகாக்கக்கூடிய ஒரு வார்த்தை அவர் சொல்லுங்க. அதை எடுத்துதான் நீங்க இன்னைக்கு திமுக தொடர்களோட பேசினா அவங்க சொல்லுங்க, இல்லைங்க இதுதான் நம்மளோட கொள்கை, கோலிஷன் கவர்மெண்ட்னா ஸ்டேட்ல இருக்கவே முடியாது. ஏன் இருக்க முடியாது? எதனால இருக்கக்கூடாது? அவங்க நம்ம தலைவரோட நம்பிக்கை இல்ல ஏன் இருக்கணும், எதனால இருக்கணும், எதுக்காக? why Congress need coalition government? why you need power? காங்கிரஸ் எந்த நிலைமையில இருக்க போகிறது? இப்ப கடந்த 5 ஆண்டுகளில் காங்கிரஸ் ஒரு எதிர்கட்சியாக செயல்படவில்லை. கவர்மெண்ட்ல கூட நமக்கு எந்த ஒரு பங்கு கிடைக்கவில்லை. அப்போ ஒரு அரசியல் கட்சினால எப்படி செயல்பட முடியும்? 2 நிலைப்பாடு, ஏதோ ஒரு நிலைப்பாடுல தானே எடுக்க முடியும். ஒண்ணு நீங்க எதிர்கட்சியா இருக்கணும், இல்ல நீங்க ஆளுங்கட்சியா இருக்கணும். நீங்க 2 நிலைப்பாடு தவிர வேற 3வது நிலைப்பாடே இல்லையே ஒரு அரசியல் கட்சிக்கு. அப்போ எப்படி நீங்க வளர்க்குவீங்க கட்சி? என்ன சொல்லிட்டு நீங்க தொண்டர்களுடைய கவனத்தை ஈர்ப்பீங்க, அவங்க வேலை செய்ய வைப்பீங்க? ஏதோ ஒரு நிலைப்பாடுல இருக்கணும் தானே? எஸ் சார். நான் ஒண்ணே ஒண்ணு கேக்குறேன் சார். நீங்க இப்போ திமுகவோட கூட்டணியில தான் இருக்கிறீங்க. யூ ஆர் நாட் இன் பவர் ஷேரிங், ரைட்டா? சோ நீங்க அதிகாரத்துல பங்குல இல்ல, ஆட்சியில பங்குல இல்ல. வாட் இஸ் கூட்டணி? அப்ப நீங்க சொல்றீங்க வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கூட்டணி? கூட்டணின்னா என்ன? கூட்டணி. அப்ப சார் தேர்தல் நடக்குதா? இன்னைக்கு தேர்தல் இருந்தா தானே நம்ம கூட்டணி இல்லைங்க. ஒரு சமயத்துல என்ன சொல்றீங்கன்னா, கடந்த 5 ஆண்டுகளாக நம்ம ஒரு கூட்டணியில இருந்திருக்கிறோம் அப்படித்தானே சொன்னீங்க. நாங்க இப்ப கூட்டணியில எதுனா இருக்கோம். தேர்தல் நடக்கல, இன்னும் தேர்தல் வரப்போகிறது, இன்னும் நடக்கல. சோ ஒரு பக்கம் நீங்க சொல்றீங்க நம்ம 5 ஆண்டுகளா ஒரு கூட்டணியில தான் இருக்கோம். ஆனா எந்த நிலைமையில இருக்கோம்? ஆட்சி இல்ல, ஆட்சியில் எந்த விதமான பங்கும் இல்லை. அப்போ இது கூட்டணி எப்படி? இது எந்த விதமான கூட்டணி இருக்கு? 2வது, காங்கிரஸ் திமுக சேர்ந்து ஒரு தேர்தல் அறிக்கையை தயார் பண்றாங்க. அதுல ஒரு சில வாக்குறுதிகள் காங்கிரஸ் கூட வலியுறுத்துறாங்க. அது வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்காக காங்கிரஸ்காரங்கள் கூட ஆட்சியில் இருக்கக்கூடாதா? இருந்தா தானே நல்லது. நல்லா கேட்டீங்க சார். இப்ப எனக்கு என்ன, நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, ஒரு எதிர்கட்சியா எங்களால இது பண்ண முடியல, நாங்க என்ன பண்றது, பவர்ல தானே பண்ண முடியும்னு கேக்குறீங்க. நீங்க தேர்தல் நேரத்துல மட்டும் கூட்டணியில இருந்துட்டு தேர்தலில் வெற்றி பெற்ற மறுநாளில் இருந்து மிக தீவிரமான எதிர்கட்சியா செயல்பட்டு இருந்தீங்கன்னா உங்க கட்சி வளர்ந்திருக்கும் சார். பிஜேபி எதிர்த்து நீங்க ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணிருக்கணும் சார். நீங்க யார் சொன்னாரு பிஜேபிக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணல? திரு செல்வபிரந்தகை தலைமையில எத்தனை ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கோம். யார் சொன்னார் ஆர்ப்பாட்டம் பண்ணல? ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணுதான் கட்சி வளர்க்கறதுக்கு ஒரே ஒரு வழியா? இப்போ இருக்கிற நீங்க பிஜேபிக்கு எவ்வளவு நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணா எதிர்த்தாலும் பிஜேபி இன்னைக்கு ஆட்சியிலே இல்லை. நீங்க அடிப்படை மக்களுடைய வசதிகள், அவங்களுடைய குறைகள் எல்லாருமே அந்த மாநில ஆட்சி சுத்தி தான் இருக்கும். எப்பவுமே லோக்கல் கவர்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம் மக்களுக்கு. நீங்க பிஜேபி அங்கே டெல்லியில ஏதோ செய்யறதுன்னா அதுக்கு ஏத்து நீங்க போராட்டம் பண்ணனா அது ஒரு அளவுக்கு உங்களுக்கு பலன் கிடைக்கும். ஆனா அதனால நீங்க கட்சி அந்த அளவுக்கு வளர்க்க முடியாது. நீங்க நீங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுறதுக்காக நீங்க ஆட்சியில் ஒரு பங்கா இருக்கணும். இல்லைன்னா நீங்க எதிர்கட்சினா எதிர்ப்பு கடுமையா தெரிவிக்கணும் மாநிலத்துல ஆளுகின்ற கட்சிக்கு. அப்போதான் உங்க கட்சியை வளர்க்க முடியும்.
நீங்க ஏன் சார் எதிர்க்கட்சியா செயல்படல? அதுக்கு நீங்க மட்டும் முழுக்க முழுக்க திமுகவை ஆதரிச்சு தமிழ்நாட்டில் நடப்பது காமராஜர் ஆட்சி, தமிழ்நாட்டில் நடப்பது இப்ப காங்கிரஸ் ஆட்சினே பேசுறாரு ஐயா செல்வ பிறந்தகை. அப்ப நீங்க எதிர்க்கட்சியா செயல்பட தவறிட்டீங்க தானே அர்த்தம். தமிழகத்தில் காமராஜர் ஆட்சி நடைபெறவில்லை என்று நான் சொல்றேன். நீங்க எந்த காங்கிரஸ் தொண்டர்களை கேட்டா, நீங்க திருச்சி வேலுசாமியை கேட்டா அவர் அடிச்சு சொல்வாரு காமராஜர் ஆட்சி அதை விட முடிஞ்சு போயிடுச்சு. அந்த ஆட்சி காமராஜர் ஆட்சியோட ஒப்பிட்டு பேசவே முடியாது. ரெண்டாவது அண்ணன் செல்வ பிறந்தகை இப்படி சொல்லியிருக்காருன்னா அவர் தனிப்பட்ட கருத்து நான் சொல்லுவேன். மூணாவது நீங்க கேக்குறீங்க நம்ம ஏன் எதிர்கட்சியாக செயல்படவில்லை. நீங்க தானே சொல்றீங்க, வெளிப்படையா நீங்க சொல்றீங்க, எல்லாருமே சொல்றாங்க நம்ம ஒரே கூட்டணியில இருக்கோம். ஆட்சியில் பங்கு பெறாமல் ஒரு கூட்டணியில இருந்திருக்கோம் 5 ஆண்டுகளாக. இனிமேல் அந்த சூழ்நிலை மறுபடியும் நமக்கு ஏற்படக்கூடாது என்றதுக்காக தான் நம்ம வெளிப்படையா பேசுறோம். அவங்க கூட வெளிப்படையா பேசுறாங்க. ஓகே சார், ஒருவேளை நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். ஒருவேளை விஜய் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் ஒரு கட்சி ஆரம்பிக்கலன்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று காங்கிரஸ் கட்சி முழக்கத்தை முன்வைத்திருக்குமா? டைரக்டான கொஸ்டின். 100% முன்வைத்திருக்கோம். 100%. 10 ஆண்டுகளாக நம்ம ஒன்னா எதிர்கட்சியாக செயல்பட்டோம். 2006 நம்ம கேட்காம விட்டுறது என்ன நான் நினைக்கிறேன் மிகப்பெரிய தவறு. 2006 அன்னைக்கே நம்ம கேட்டிருக்கோம். 2021 நீங்க ஏன் கேட்கலன்னு கேட்கிறேன். 2021 அந்த நேரத்துல சரி நம்ம வெளிப்படையாக ஆட்சியில் பங்கு கேட்காம இருந்தாலும் காங்கிரஸுக்கு திமுக-இடம் வெளிப்படையாக பேசாத ஒரு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதிர்பார்ப்புகள் இருந்தது. அந்த எதிர்பார்ப்புகள் இப்ப நானும் கூட இது வெளியே சொல்ல முடியாதுமே இருக்கேன். ஆனா அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் இருக்கிற பட்சத்துல நம்ம இன்னைக்கு முன்கூட்டியே அந்த வாதம் வைக்கிறோம். அதாவது நமக்கு ஆட்சியில் பங்கு கண்டிப்பா வேணும், இப்ப நம்ம இப்பயே பேசிக்கலாம். இப்ப என்னன்னா வேற சில பேர் சொல்லுவாங்க நீங்க அதிகமா சீட்டு கேளுங்க, அந்த அதிகமான இடங்களை நீங்கள் வெற்றி பெற்றால்னா கூட்டணி ஆட்சியோட சூழ்நிலை வரும்போது உங்களுக்கு கூட்டாட்சியில ஒரு பங்கு கிடைக்கும். அது தவறான ஒரு விஷயம். நீங்க எத்தனை இடங்களை நீங்க கண்டிப்பா வெற்றி பெற முடியும், அத்தனை இடத்துல மட்டும்தான் நீங்கள் நின்று வெற்றி பெறணும் இந்த கூட்டணியில. நான் சொல்றது புரிஞ்சா உங்களுக்கு? 60-70 சீட்டு கேட்டு சரி நம்ம அதனால ஒரு 40-50 வாங்கிட்டு கண்டிப்பா கூட்டாட்சிக்கு சூழ்நிலை கொண்டு வரணும்னா அது தவறான ஒரு பார்வை. இப்பவே நம்முடைய வாக்கு வங்கியோட தானே ஒன்னா நம்ம ஜெயிக்கிறோம், ஒரு கூட்டணியில ஜெயிக்கிறோம். அதுல காங்கிரஸுடைய வாக்கு வங்கி ஒரு முக்கியமான வங்கி தானே. அதனால நம்ம இப்பவே வெளிப்படையாக என்ன சொல்றோம்னா சீட்டு நம்ம வச்சுக்கலாம். எத்தனை சீட்ல எந்த தொகுதியில காங்கிரஸால வெற்றி எந்த வேட்பாளரின் வச்சுட்டு நம்ம வெற்றி பெற முடியும்னா அது மட்டும் தான் நம்ம நிற்போம். ஆனா ஆட்சி அமைக்கும் போது ஒன்னா ஆட்சி அமைப்போம். தனித்தனியாக நமக்கு தனிமைப்படுத்த நீங்க மட்டும் ஆட்சி அமைஞ்சு நம்ம சும்மா உட்காந்துட்டு இருக்க முடியாது இனிமே. இல்ல சார், எனக்கு என்ன சந்தேகமா இருக்குன்னா ஒரு கேள்வி கேட்கறாங்க, திமுகவோட ஆதரவோட ஒரு கேள்வி கேட்கறாங்க. 4.5 ஆண்டுகள் சும்மாவே இருந்துட்டு எலெக்ஷன் வரும்போது எங்க காங்கிரஸ் கட்சி வளர்ந்து விட்டது, எங்களுக்கு நாங்கள் இல்லாமல் திமுகவால் ஆட்சியை பிடிக்க முடியாது, எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும்னு கடைசி நேரத்துல டைம்ல வந்து நெருக்கடி கொடுக்கறது சரியான்னு கேட்கறாங்க. அருள், நாங்க இந்த பேச்சுவார்த்தை குழு எப்போ நம்ம இருந்திருந்தோம்? இந்த பேச்சுவார்த்தை குழு காங்கிரஸில் எப்போ அறிவிச்சாங்க? 1 மாசம் ஆகுதா? 1.5 மாசம் ஆகுது. 1 மாசம் ஆகுது. திமுக கட்சி இதுவரைக்கும் அவங்களுடைய குழு அமைஞ்சிருக்காங்களா இல்லையா? இன்னும் அமையவில்லை தானே. இப்ப நாங்க கொஞ்சம் சீக்கிரமா இந்த முடிவுகள் எல்லாம் எடுக்கணும் என்று சொல்றோம். இப்ப 5 ஆண்டுகளாக நாங்க ஒண்ணுமே செய்யல, நம்ம கட்சி வளரவே இல்லை, காங்கிரஸால எந்த ஒரு பயணம் இல்லை சொன்னானா அப்ப எதுக்கு காங்கிரஸ் கூட கூட்டணி வைத்திருக்கீங்க? ஆன்டி பிஜேபின்ற ஒரே காரணத்துக்காக வச்சிருக்காங்க. அப்படி காங்கிரஸை பயன்படுத்த கூடாது. நீங்க ஒரு கட்சியோட கூட்டணி வைக்கிறீங்கன்னா அந்த கட்சியில் இருக்கின்ற தொண்டர்கள் முதற்கொண்டு தலைவர்களின் எண்ணத்தை புரிந்து கொண்டு ஒரு பெருந்தன்மையான ஒரு பெரிய கட்சி ஒரு சின்ன கட்சியை அந்த கூட்டணியில நடத்த வேண்டும். அது நடக்கலைன்னா நான் வெளிப்படையா சொல்றேன். நான் ஏன் சொல்றேன், நீங்க ஒரு பத்திரிகையாளர், நீங்க போயிட்டு எந்த காங்கிரஸ் தொண்டர்கள் வேணாமா கேட்டு பாருங்க. இந்த கடந்த 5 வருஷத்துல அவங்களுக்கு இந்த ஆட்சியில இருந்து ஏதோ ஒரு பலன் கிடைச்சதா, இல்லைன்னா அவர்னால
ஏதோ அவங்களுடைய மக்களுக்காக அவங்க கொடுத்து கீழே கொடுத்து அவங்க மக்களுக்காக ஏதோ வாக்குறுதி நிறைவேற்ற முடிஞ்சுதா? இல்ல தானே. அவங்க கூட ஓட்டு கேட்டாங்க. நம்ம தலைவர் கூட பிரச்சாரத்துக்கு வந்தாரு. நம்ம தலைவர்னால ஒரு ஓட்டு வந்திருக்கோம். ஆனா அதுக்கு பிறகு அந்த ஓட்டு வாங்கிட்டு நீங்க ஆட்சிக்கு வந்து அதுக்கப்புறம் எங்களே மறந்துட்டீங்க. இப்போ நீங்க வந்து காங்கிரஸ் சுத்தமா கிரவுண்ட்லயே இல்ல, காங்கிரஸ் வளர்க்கவே இல்லை, அவங்க 5 ஆண்டுகள்ல ஒரு முறைதான் வந்து இந்த மாதிரி சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க என்று சொன்னால் காங்கிரஸ் சேர்க்காதீங்க. காங்கிரஸ் இல்லாம நான் உங்களுக்கு தெளிவா ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நீங்க கூட இத ஆராய்ச்சி பண்ண கூட நீங்க முடிவு பண்ணிக்கலாம். காங்கிரஸ் இல்லாம இன்னைக்கு ஆட்சி அமைக்க முடியுமா இல்லையா திமுக? சொல்லுங்க. இட்ஸ் ஹைபோதெட்டிக்கல் क्वेश्चन சார். திமுக இல்லாம காங்கிரஸால எம்எல்ஏக்கள் ஜெயிக்க முடியுமா? நம்ம திருப்பி கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? ஜெயிக்க முடியாது. நானே சொல்லிடுறேன், வெளிப்படையா சொல்லிடுறேன், ஜெயிக்க முடியாது. ஒரு சில இடத்துல நம்ம ஜெயிக்கலாம் தனியா நின்னு. ஆனா இன்னைக்கு compromise is not in my hand. Compromise is in the hand of leadership. தலைமைதான் முடிவு எடுக்க போகுது என்று நான் வெளிப்படையா சொல்றேன். பட் அடிச்சு ஆணித்தனமா வெளிப்படையாக தொண்டர்களின் குரலாக நான் என்ன சொல்றேன்னா, ஆட்சியில் நமக்கு அதிகாரம் வேணும். அது தலைமை கவனிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி முடிவு எடுக்கிறாங்களா இல்லைன்னா சமரசம் போயிடுறாங்களா, அது தலைமையோட முடிவு. அதுக்கு நான் கட்டுப்படுவேன். அது எப்ப முடிவு எடுக்கிறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி. ஆனா ஐ எம் பீங் வெரி கிளியர், மிகவும் தெளிவாக நான் சொல்றேன். திஸ் இஸ் நாட் அ சஸ்டைனபிள் சிச்சுவேஷன் ஃபார் காங்கிரஸ் பார்ட்டி இன் தமிழ்நாடு. இப்படியே நம்ம போயிட்டே இருக்க முடியாது. ஒரு கட்சிக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு எதிர்கட்சியே செயல்படாமல் அந்த கட்சிக்கு ஆதரவாக நம்ம பேசிட்டே இருந்து நம்ம மக்களுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாம, நம்ம கொடுத்த வாக்குறுதியை கூட நிறைவேற்ற முடியாம உட்கார்ந்துட்டு இருந்தானா இந்த கட்சி வளர்க்கவே முடியாது. கட்சி எங்கே இருக்கிறதோ அங்கேயே இருக்கும். இப்போ ஒரு பலமான காங்கிரஸ் திமுகவுக்கு உதவாதா? அடுத்த தேர்தலை பாருங்க. காங்கிரஸ் வளர்ந்தால் பிஜேபியோட கூட்டணி போட போதா காங்கிரஸ்? இல்லையே. திமுக காங்கிரஸ் 2004 முதல் முறை கூட்டணி போட்டு அப்படியே 22 வருஷம் இந்த கூட்டணி தொடர்ந்து இருக்குது. 22 வருஷங்க, அது சாதாரண விஷயம் இல்லை. நீங்க இந்தியாவிலே வேற இடத்துல போயிட்டு விசாரிச்சு பாருங்க, ஏதோ 2 கட்சி இத்தனை வருஷம் ஒரு கூட்டணியில இருந்திருக்குதா இல்லையா? சோ காங்கிரஸ் வளர்ந்தால் அதுல திமுகவுக்கே பலன் கிடைக்குதுன்னு. தலைவர்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கு. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் உடையக்கூடாது, அது அப்படியே இருக்கணும். ஆனா திமுக வளர்ந்திருக்கிறது என்றால் காங்கிரஸ் கூட அதுல கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி அடையணும். அது அடையாமல் இருந்தா நாளை இந்த கூட்டணிக்கு தான் பலவீனம் ஏற்படும். ஆனா பல பேரோட பேச்சுகள் அப்படிங்கிறது காங்கிரஸ் வளர்ந்தா திமுகவுக்கு தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி இல்ல. தலைவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங்கை எப்படியாச்சும் உடைத்து விஜய் பக்கம் இந்த கட்சியை கொண்டு போய் சேர்த்துடணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நகர்வு போலதான் சார் கணிக்க முடியுது. யார் இப்படி சொல்லியிருக்காருங்க? யாரு விஜய் பாதையில் தான் நம்ம சேரணும், இந்த இடத்துல நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, இடம் இல்லை, தலைவரோட அண்டர்ஸ்டாண்டிங் உடைக்கணும். பாருங்க, ஃபர்ஸ்ட் தலைவரோட அண்டர்ஸ்டாண்டிங் வேற லெவல்ல தான் இருக்கும். தொண்டர்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கணும் தான் நான் விரும்புறேன். தலைவரோட அண்டர்ஸ்டாண்டிங் நம்மால உடைக்க முடியாது. அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள், அவங்க போடுற கணக்குகள், அவங்க இருக்கிற வியோகம் எல்லாமே அவங்களுக்கு தான் தெரியும். அது தொண்டர்களால போயிட்டு அதை உடைக்க முடியாது. அது ஒரு யார் அது சொல்றாரு கூட எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க புரிதல் இல்லாம தான் பேசுறாங்க தான் நினைக்கிறேன். புதுவெளியில் பேசாத ராகுல் காந்தியை ஜனநாயகனுக்காக தமிழ் கலாச்சாரத்தின் மீதான தாக்குதல் ட்வீட் போட வச்சது யாருன்னு கேக்குறாங்க. ட்வீட் போட வச்சது யாரா? என்னங்க இது? அவர் அரசியலுக்கே வர்றதுக்கு முன்னாடி மெரிசலுக்கே இந்த மாதிரி ட்வீட் போட்டாரு அவரு. இது முதல்ல இந்த வார்த்தையை யார் சொன்னாரு எனக்கு தெரியல. ஆனா கொஞ்சம் எனக்கு காங்கிரஸ் ராகுல் காந்தி அவர்களை வந்து விஜய் பக்கம் நெருக்கடியா தள்ளுறாங்கன்னு ஒரு விமர்சனம் இருக்கு சார். அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து இது. யாரு சொல்லக்கூடிய கருத்து? யாருங்க எனக்கு கருத்து சொன்னாரு? இது அர்த்தம் ஏற்ற கருத்து. முதல்ல தலைவர் ராகுல் காந்தி இந்த அரசியல் நம்முடைய ஜனநாயகத்தில் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எங்கே பிஜேபியால காம்ப்ரமைஸ் ஆகிறதோ அங்கே அவன் போயிட்டு அதுக்கு எதிராக குரல் கொடுத்திருக்காரு. தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக அவர் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டே இருக்காரு. அவர் இந்த விஷயம் இன்னைக்கு நேத்து இல்ல, கிட்டத்தட்ட 10-12 ஆண்டுகளாக இது பத்தியே பேசிட்டே இருக்காரு. கொஞ்சம் கவனியுங்கள், அரசியலமைப்பு சட்டத்துக்கு கீழே உருவாக்கப்பட்ட
இண்டிபெண்டன்ட் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மீது பிஜேபி கை வைக்கிறது, அது கையகப்பட்டு பாக்கிறது, இதெல்லாம் அவர் சொல்றாரு தொடர்ந்துன்னா, மெரிசல் படத்துக்கு அந்த காலத்துல அவர் குரல் கொடுக்கும் போது ஏன் ஜனநாயகத்துக்கு அவர் குரல் கொடுக்க மாட்டாரு? நான் என்ன சொன்னேன், பராசக்தி கூட எங்க பராசக்தி வெளியே வந்துச்சுங்க, அது குரல் எது கொடுக்கணும்? வந்துச்சு வெளியே. சென்சார் போர்டு 25 கட்டு கொடுத்திருக்காங்க சார், ஒரு வாய்ஸ் கொடுக்கலாம்ல. சரி, அண்ணாவோட வசனங்கள் கட் பண்ணிருக்காங்கன்னா நீங்க சொல்றதா எனக்கே தெரியும், நான் அவ்வளவு கவனிக்கவில்லை. ஒரு ஜென்ரலா ஒரு படம் பொங்கல் ரிலீஸ் ஆகணும்னா ரிலீஸ் ஆயிடுச்சு பராசக்தி, அது அவங்க டைரக்டர் ப்ரொடியூசரே ஒத்துக்கிட்டாங்கன்னா ராகுல் காந்திஜி எதுக்கு அது குரல் கொடுக்கணும்? இப்ப நீங்க டைரக்டர் ப்ரொடியூசர் இல்ல, நாங்க ஒத்துக்க போறது இல்ல, அந்த அண்ணாவோட வசனங்கள் நம்ம கட்டு பண்ணது ஏத்துக்க போறது இல்ல சொல்லிட்டு கோர்ட்டு போனானா கண்டிப்பா எனக்கு தெரியும் என் தலைவர் அது குரல் கொடுத்திருப்பாரு, கண்டிப்பா கொடுத்திருப்பாரு. ஆனா நீங்க தான் சமரசம் பண்ணிட்டீங்க தானே, உங்களுக்கு அந்த பிசினஸ் முக்கியம் தானே, பொங்கல் பிசினஸ். ஜனநாயகனோட ப்ரொடியூசர் சமரசம் பண்ணவே இல்லையே, அவர் தெளிவா இருக்காரு, நான் கோர்ட்ல சண்டை போடுறேன். எப்பவுமே இந்த பாசிஸ் ஆட்சிக்கு எதிராக துணிச்சலா நிற்கக்கூடியவர்களுக்கு தலைவர் ராகுல் காந்தி ஆதரவா பேசுவார், அதுதான் அவர் பண்ணிருக்காரு. இதுல அரசியல் பார்க்க வேண்டியது அவசியமே இல்லை. இல்ல, விஜய் அவர்களை ஒரு விஷயமா நாங்க நினைச்சு அவர் பக்கம்லாம் கொண்டு போறதுக்காக நாங்க பேசவே இல்லைங்க. நாங்க முழுக்க திமுக கிட்ட ஆட்சியகத்துல பங்கு கொடுத்தோம், நம்ம 2 பேரும் வளருவோம், மியூச்சுவல் கமிட்மெண்டோட நகருவோம் அப்படிங்கிறதுக்கான வழிவகை இப்படிதான் பேசுவீங்களா? பொது வெளியில தான் உடைக்கணுமா? பொது வெளியில விமர்சனம் பண்ணணுமா? விமர்சனம் யார் பண்ணாங்க? பொது வெளியில நாங்க கருத்து சொல்றோம், நாங்க வேண்டுகோள் வைக்கிறோம். விமர்சனம் ஒரு சிலர் அந்த பக்கத்துல இருந்து பண்றாங்க. இப்ப திரு மாணிக் தாகூர் இந்த பேச்சுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் திரு அப்துல்லா அவருக்கு இந்த சங்கி குரல் எங்கிலிருந்து வருது என்று சொன்னாரு. இதுதான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கான தகுதி உள்ள பொறுப்புள்ள பேச்சு. மாணிக் தாகூர் 4 முறை எம்பி இருந்தவர், மாணவர் காங்கிரஸ்ல இருந்து வெறும் காங்கிரஸ் கட்சியில இருந்துருவார். நம்ம தலைவருக்கு தான் பதவி நீக்கினாங்க, அவர் வீட்டுல இருந்து வெளியே ஏற்று சொன்னாங்க. இது எல்லாம் நம்ம தலைவரோட நடக்கும் போது நாங்க எல்லாம் RSS குரலா இருக்க முடியுமா? இந்த மாதிரி பேச்சுக்கு தான் நான் சொல்றேன், நாங்க வெறும் கருத்து சொல்றோம், வெளிப்படையா சொல்றோம், வேண்டுகோள் வைக்கிறோம், ரிக்வெஸ்ட் இருக்கு. இது ப்ளீஸ் கன்சிடர் சீரியஸ்லி, ஒரு ரொம்ப சீரியஸான ரிக்வெஸ்ட் வைக்கிறோம். அவங்க நம்ம சங்கி கூப்பிட்டா இதை ஏத்துக்க முடியுமா? ஓகே, தென் வாட்ஸ் யுவர் வியூ பாயிண்ட் ஆன் விஜய் சார்? டிவிக்கோ விஜயோ இந்த பிஜேபிக்கு எதிராக நிற்பதாக கூறிக்கொண்டு அவர் ஒரு மாய பிம்பத்தில் இருக்கிறார், ஒரு நாடகம் ஆடுகிறார் என்ற விமர்சனம் திமுக ஆதரவாளர்கள் மத்தியில் இருக்குது. தென் வாட்ஸ் யுவர் வியூ பாயிண்ட் ஆன் விஜய் டிவிக்கு? யார் நாடகம் நடத்துறாரு? விஜய் நாடகம் நடத்துறாரு. ஆன்டி பிஜேபியா விஜய் பேசுற ஒரு 10 ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்களேன். ஆரம்பத்திலே அவர் சொல்லிட்டாரு, கொள்கை எதிரி எனக்கு பிஜேபி, அரசியல் எதிரி திமுக. அதுக்கப்புறம் அவர் பிஜேபியோட எந்த விஷயத்துல சமரசம் போயிருக்காரு சொல்லுங்க? இல்லன்னா பிஜேபி எதிர்த்தோ அல்லது மற்ற இந்துத்துவ சக்தி எதிர்த்தோ வாயே திறக்கல சார் விஜய். பாருங்க, நான் விஜயோட தாவேகாவோட செய்தி தொடர்பாளர் இல்ல, அதனால நான் அவரை டிஃபெண்ட் பண்ணதுக்காக இந்த ஷோக்கு வரல. ஆனா அதே சமயத்துல நீங்க சொல்றது நான் ஏத்துக்க போறது இல்லை. ஏன்னா அவர் பிஜேபி சொன்ன கருத்துக்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஆதரவா பேசியிருக்காருன்னா நீங்க சொல்லலாம், நீங்க என்ன கேள்வி கேட்கலாம். ஒரு சில விஷயங்களை அவர் கருத்து சொல்லாம இருக்காரு, அது அவருடைய விருப்பம். ஒரு சில விஷயங்கள் அவர் என்ன சொல்றாருன்னா இது மேனுஃபேக்சர்ட் கான்ட்ரவர்சி, இதுல நான் பேசக்கூடாது அவர் நினைக்கிறாருன்னா அது அவருடைய அரசியல். எல்லா அரசியல்வாதிகளுக்கும் வந்து உரிமை உண்டு. அரசியல்வாதி ஆனாலும் ஒவ்வொரு விஷயம் பத்தி கண்டிப்பா நீங்க ஒரு கருத்து சொல்லணும் இருக்கிறதா? ஏதோ அப்படிலாம் ஒண்ணுமே இல்லையே. நிறைய அரசியல்வாதிகள் ஒரு சில விஷயங்கள்ல அவர் தலைவையிடுற விரும்பாத நேரத்துல அவங்க கம்முன்னு அவங்க கருத்தை சொல்ல மாட்டாங்க. இது எல்லாம் காலகாலமா நாங்க பார்த்துட்டே இருக்கோம். இதுல ஒரு புதிய விஷயம் என்ன இருக்கு இதுல? 2வது விஜய் பத்தி என் கருத்துனா, நல்ல ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்குது அவர் இந்த ஃபீல்டுக்கு வர்றதுனால. கட்சி அவர் எவ்வளவு எத்தனை இடங்களை வெற்றி பெற போறாரு, இல்லைன்னா எத்தனை வாக்கு வாங்க போறாருன்னா காலம்தான் பதில் சொல்ல முடியும். ஆனா இது வரைக்கும் அவர் வெளியிட்டு கொள்கை விஷயங்கள் சொன்னாலா, இல்லைன்னா அவர் எடுக்கிற ஸ்டாண்ட் எல்லாமே எனக்கு ஒரு அளவுக்கு ஓகே தான் தெரியுது. ஒண்ணு தமிழகத்துக்கு எதிரான ஒரு ஸ்டாண்ட் அவர் எடுக்கல தெரியுதுன்றீங்க.
என்னங்க? திமுகவை தீய சக்தி திமுகன்னு சொல்றது உங்களுக்கு ஓகேவா தெரியுதான்னு கேக்குறேன். அப்படி அது அவர் அரசியல் பேசுறாரு, அவருடைய அரசியல் அவர் பேசுறாரு. அதுல ஓகே நோ ஓகேன்னா அவர் டிஎம்கே ஏத்து அரசியல் பண்றாரு. டிஎம்கே தான் ஆளுங்கட்சி இருக்கு, அதுல அவர் பேர்ல என்ன குறை சொல்ல முடியும்? அது திமுகவோட நாங்க சேர்ந்துட்டு நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கோம் கடந்த 5 ஆண்டுகள். இல்ல திமுக இப்படி ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு, திமுக ஒரு தீய சக்தினா நானே ஏத்துக்கிறது இல்லை. அது அவருடைய அரசியல், அவர் பேசுறாரு. ஓகே, அரசியல்ல நாம கூட ஒரு விஷயங்கள் சொல்லுவோம் மேடையில, அவர் கூட ஒரு சில விஷயங்கள் மேடையில சொல்லுவாரு. திமுக இந்த கடந்த 5 ஆண்டுகளில் தமிழகத்தில் பல நல்ல திட்டங்கள் கொண்டு வந்திருக்குது, அதுல மாற்று கருத்தே இல்லை. அதே சமயத்துல திமுக பேர்ல எந்த குறையே இல்லை சொன்னா அது கூட ஏற்புடையது அல்ல. இருக்கு இருக்கு, நான் அது சொல்ல வேண்டியது இடத்துல இல்லை. இன்னைக்கு நாங்க திமுக கூட்டணியில இருக்கோம், புரியுதா உங்களுக்கு? நான் நீங்க இப்போ சமீபத்துல கேட்டீங்க ஏன் நீங்க எதிர்கட்சியாக செயல்படவில்லை. எங்க தலைமை கிளியரா இருக்கு, நாங்க திமுகவோட கூட்டணியில இருக்கோம். திமுகவுக்கு எதிராக நீங்க நீங்க மக்களோட குரல் கூட எடுத்தானா ரொம்ப பக்குவமா தான் திமுகவோட எடுத்து பேசணும். அவ்வளவு லாயலா நாங்க இருந்திருக்கோம் இந்த கூட்டணியில. அப்போ திமுக எல்லாம் கொஞ்சம் பெருந்தன்மை காட்டுக்கணுமா காட்டக்கூடாதா? சரி சார், இந்த எண்ட் ஆஃப் த டே அவங்க வந்து அலையன்ஸுக்குள்ள உங்களுக்கு சீட்டை வேணா கூட்டி தரும், ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்ற பேச்சுக்கு இடமில்லைன்னு சொல்றாங்கன்னா முடிவு எப்படி மாறும் நினைக்கிறீங்க? எனக்கு தெரியலங்க நிஜமா. நான் அந்த 5 குழுவிலே இல்லை. ஒண்ணு, ரெண்டாவது தலைமை என்ன நினைக்கிறதோ அது யாருக்கே தெரியாது. சில பேர் சொல்லுவாங்க யாரோ ஒருத்தர் டெல்லியில இருந்து வந்துட்டு விஜய் பார்த்திருக்காரு, இதனால விஜயோட கூட்டணி போட போறோம், இதனால இந்த சலசலப்பு இருக்கு. அது எல்லாம் அது தயவு செய்து அதையெல்லாம் மதிக்காதீங்க. தலைவர் ராகுல் காந்தி என்ன நினைக்கிறாரோ நீங்க 100% உங்களுக்கு சொல்றேன், யாருக்கே தெரியல. இல்ல விஜயோட கூட்டணி எடுத்துக்கலாம். அது உங்களுக்கு இப்பவே சொல்றேன், நானு கூட்டணி எப்படி ஏற்பட போகிறது என்று எனக்கு தெரியல. நான் அந்த இடத்துல இல்லை. அது எனக்கு தெரிஞ்சு தலைவர் ராகுல் காந்தி தவிர வேற யாருக்கு இது விஷயம் பத்தி உறுதியா சொல்ல முடியாது. நாளைக்கு அவர் வந்து சொன்னா உறுதியா நம்ம கூட்டணி ஆட்சியில் பங்கு வேண்டாம், உறுதியா நம்ம திமுக தான் இருக்க போறோம், இத்தனை சீட்டு தான் இருந்தா போதும் அப்படி அவர் அறிவிச்சாலும் அவ்வளவுதான். அவர் எடுத்த முடிவுக்கு நாங்க எல்லாமே கட்டப்பட்டுவோம். ஆனா இன்னைக்கு நம்முடைய தலைமையோட சரி, மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையேற்று திராவிட முன்னேற்ற கழகத்திடம் சரி, ஒரே ஒரு விஷயம் மீண்டும் மீண்டும் வெளிப்படையா என்ன சொல்றோம்னா, நாங்க ஒன்னா டிராவல் பண்ணக்கூடிய விதத்துல ஒரு சிலர் மாற்றம் மட்டும் தான் நாங்கள் கேட்கிறோம். எங்கள் கட்சிக்காரங்களுக்கு கூட வரக்கூடிய ஆட்சியில் பங்கு கூடங்கள் நம்ம 2 பேர் சேர்ந்து கொடுத்து வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம் என்று சொல்லுகிறோம். இதுல எனக்கு தெரிஞ்ச இதுல ஒரு தவறே இல்லை. நீங்க கூட கொஞ்சம் சிவிலியனா ஒரு நியூட்ரலா யோசிச்சுட்டு பாருங்க, என்ன தவறு இருக்கு இதுல? எங்களால தான் எங்க வாக்காளர்களோட தான் ஆட்சி வருது. எங்க கட்சிக்கு ஒரு சில வாக்குகள் இருக்கு, அது சேர்த்தனால தானே ஆட்சிக்கு வர முடியுது. சோ எங்க கட்சிக்காரங்களுக்கு கூட ஏதோ கொடுங்க. நீங்க கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி ஆகும் சார். திமுக கட்சிக்காரர் நெருக்கடி இல்லையா சார்? சார் இதுதானே கூட்டணி சார். கூட்டணி வேற என்ன சார்? நெருக்கடி நம்ம கட்சிக்காரங்களுக்கு இல்லையா? நாங்க என்ன வெறும் 5 பேர் தான் இருக்குமா? சீட்டு நீங்க 25 கொடுக்கும் போது சார், நீங்க சீட் 25 30 கொடுக்கும் போது கேட்கக்கூடிய இடத்துல காங்கிரஸ் வெறும் 10 பேர் தான் இருந்தாங்களா நினைக்கிறீங்களா? 60 தொகுதியில கேட்கறதுக்கு ஆள் இல்லையா காங்கிரஸ்ல? எங்களுக்கு கூட தினம்தோறும் நெருக்கடி இருக்கு. இந்த கூட்டணியில இருக்கிறனால எங்க கட்சியில கூட நிறைய பேருங்களுக்கு வாய்ப்பு இல்லாம போகிறது. அதையெல்லாம் ஏற்ற வேண்டியது இருக்கு, அதையெல்லாம் ஏற்க வேண்டியது இருக்கு. ஒரு சில இடத்துல இந்த கூட்டணியால வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு மிக குறைவா கூட இருக்கு. ஓகே, அந்த இடங்கள்ல கூட நமக்கு தலைவர் இருக்காங்க, அவங்களால நிக்க முடியாம போகுது. ஏன்னா அவங்க தொகுதியில அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவா இருக்கு. அது கூட ஒரு நெருக்கடி தானே. நல்லா தலைவர்கள் இருக்காங்க, வாங்க முடியாது. ஒரு சமயம் சார் கூட்டணி ஆட்சி அமைஞ்சதுன்னா இதை சாதிக்க முடியும் சார், கூட்டணி ஆட்சி இல்லாதனால இதை சாதிக்க முடியல சார் அப்படின்னு ஏதாவது இருக்கா சார்? கூட்டணி ஆட்சி வந்தானா நிஜமா காங்கிரஸ் கட்சி ஒரு பலமான கட்சியாக வளரும்.
சார் மக்கள் திமுக உதவி பண்ணுமா? மக்கள் சார் மக்கள் நல்லதுதானே நடக்கும் சார். ஏன் காங்கிரஸ்காரங்கள அமைச்சர் அவையில ஒரு பதவியில இருந்தாலும் அவன் மக்களுக்கு நல்லது செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா செய்வாங்க. ஏன் செய்ய மாட்டாங்க? இப்போ நிறைவேறாத வாக்குறுதிகள் கூட நீங்க தான் வந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்க. திமுகவே பண்டு போட்டோம்னா அப்ப எதுக்கு காங்கிரஸ் கட்சியே இருக்கணும் சார் அந்த கூட்டணியில தான் நான் கேக்குறேன். நான் ரொம்ப எம்எல்ஏ ஐடி என்னங்க சார்? எம்எல்ஏ ஐடி என்ன பண்ண போறோம் சார்? நம்ம எம்எல்ஏ ஆயிட்டு சார், எம்எல்ஏ உடைய பேச்சு கேட்டு அவங்க தொகுதியில கூட அவங்க கேட்டு வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றினாங்கன்னா அப்ப இது இஷ்யூ இருக்காது. அதுல கூட ஒரு பிரச்சனை இருக்கு. இப்ப எம்எல்ஏ எல்லாம் வெளிப்படையா இதை பத்தி பேச போறாங்களா இல்லையா எனக்கு தெரியாது. ஆனா அவங்க பேர்ல கூட அவங்க கூட நீங்க இன்ஃபார்மலா இந்த கேமரா எல்லாமே இருக்கும்போது கேட்டானா அவங்க சொல்லுவாங்க. நிறைய விஷயங்கள் அவங்க கூட கேட்டது அந்த வேலை நடக்காம இருக்குது. அதனால அவங்க ஊர் மக்களை பாதிக்கப்படுறாங்க. அவங்க தானே போயிட்டு பதில் கொடுக்க வேண்டியது இருக்கு அந்த மக்களுக்கு. இப்ப அவங்க ஓட்டு கேட்க போகும்போது என்ன சொல்ல போறாங்க? மக்கள் என்ன கேட்பாங்க? நீங்க இப்படி சொல்லிட்டு போனீங்க, இந்த வேலை செய்யலைன்னா அவங்களால சொல்ல முடியுமா? திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைச்சர் இல்லைன்னா மாவட்ட செயலாளர் இல்லைன்னா மந்திரிகள் நம்ம பேச்சு கேட்கல சொல்ல முடியுமா? யார் ஏத்துக்க போறாரு இது? அதனால நாம கூட இந்த ஆட்சியில் ஒரு பங்கு பெறுந்தால் எங்களால திமுகவுக்கு உதவியாக இந்த மொத்தம் இந்த கோலிஷனுக்கு உதவியாக மக்களின் முடிவுகளை எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற முடியும் தான் நம்ம சொல்றோம். பார்க்கலாம் சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த கூட்டணி ஆட்சி குறித்தும் அதிகாரத்தில் பங்கு என்பது குறித்தும் மற்றும் உங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடுகள் குறித்தும் ரொம்ப தெளிவாக ஆழமாக யதார்த்தமாக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. எங்களுக்காக என்னுடைய வருகனை ஏற்று உங்களுடைய வருகனையும் கருத்துக்களையும் பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி. நன்றி. இன்னும் சந்திக்கலாம். வணக்கம்.